இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். டாட் இருக்குது இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணும்போது டெட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து அப்படி ஷேர் ஆகும், பரவதுக்கு ஆரம்பிக்கும். ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் டேட் வேறு நெருங்கிட்டே இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே வந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபுல்லும் வந்து படிக்கிறதுக்கு இப்போ டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பார்த்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஓல்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில், அதாவது முக்கியமான டாபிக் பார்த்து நம்ம எடுத்து நோட்ஸாக வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ் பாடத்தில் சிறுவர்களுக்கான பாடலில் பசுவும் கன்றும் இடம்பெறும் வரிகளை எழுதியவர் யார்? ஆன்சர் கவிமணி. குழந்தைகளின் இயல்பான வாழ்க்கை மற்றும் இயற்கை காட்சிகளை எளிய மொழியில் பாடியவர் கவிமணி. பசு கன்று போன்ற காட்சிகள் மூலம் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் வந்து பேப்பர் 1க்கும் யூஸாக இருக்கும், பேப்பர் 2க்கும் யூஸாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சட்டை பற்றிய குழந்தை பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து அளவள்ளியப்பா. குழந்தைகளுக்கான எளிய பாடல்கள் மூலம் அறநெறி மற்றும் வாழ்க்கை கருத்துக்களை கூறியவர் யார்? ஆன்சர் வந்து அளவள்ளியப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தூக்கி என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? அதாவது எடுத்து. ஒரு பொருளை மேலே எடுப்பது அல்லது எடுத்து செல்வது போன்ற பொருளில் தூக்கி என்ற சொல் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், காண முடியாத என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து பார்க்க முடியாத அப்படின்னு பொருள்படும். கண்களால் பார்ப்பதற்கு இயலாத ஒன்றை குறிக்க காண முடியாத என்ற சொல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், அருகில் என்ற சொல்லுக்கான பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில். குறைந்த தொலைவில் அல்லது பக்கத்தில் இருப்பதை அருகில் என்று சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், சேவல் கூவுது என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். தமிழ் இலக்கியத்தில் சிறந்த படைப்புகளை வழங்கிய கவிஞர்களில் வாணிதாசனும் ஒருவர். சேவல் கூவுது அவரது படைப்புகளில் ஒன்றாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், மறவன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து வீரன். போரில் துணிவும் வீரமும் கொண்டவரை மறவன் என்று குறிப்பிடுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஏகும் என்ற சொல்லுக்கு இணையான பொருள் எது? ஆன்சர் வந்து செல்லும். ஒரு இடத்தை நோக்கி செல்வதை குறிக்கும் சொல்லாக ஏகும் அப்படின்ற சொல் வந்து பயன்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குலுக்கி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து அசைத்து. ஒரு பொருளை அசைப்பது அல்லது இயக்குவது குலுக்குதல் என படுகிறது. 10வது கொஸ்டின், அறம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து நல்ல செயல்கள், நன்மை தரும் செயல்கள், அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை முறை ஆகியவற்றை அறம் வந்து சொல்லுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆறுவது என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து தணிவது, அதாவது கோபம், வெப்பம் போன்றவை குறைந்து அமைதியடைவதே ஆறுவது என்று சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பழங்கால தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மாங்குளம், மதுரை. தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழின் தொன்மையை எடுத்துக்காட்டும் முக்கியமான சான்றாக இருக்குது. மாங்குளம் பகுதியில் இத்தகைய கல்வெட்டுகள் வந்து காணப்படுது. அடுத்த கொஸ்டின், செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். இயற்கை காட்சிகளை அழகிய கவிதை வடிவில் வெளிப்படுத்திய நவீன கவிஞர்களில் சிற்பி பாலசுப்ரமணியமும் ஒருவராக இருக்கிறாங்க. அடுத்தது, இளந்தமிழே என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் வந்து நிலவுப்பூ. இளந்தமிழே என்ற கவிதை நிலவுப்பூ என்ற நூலில் இடம்பெற்றிருக்குது. அடுத்த கொஸ்டின், நிலவுப்பூ என்னும் கவிதை நூலின் படைப்பாளர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ் கவிதை உலகில் சிறந்து விளங்கிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நிலவுப்பூ என்ற கவிதை தொகுப்பை இயற்றியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பல்வேறு இலக்கிய பணிகளில் ஈடுபட்ட பன்முக திறமை கொண்ட தமிழறிஞர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் இதழாசிரியர் என பல துறைகளில் சிறந்து விளங்கியவர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்த கொஸ்டின், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை பொறுப்பில் இருந்தவர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காங்க. 18வது கொஸ்டின், எந்த படைப்புகளுக்காக சிற்பி பாலசுப்ரமணியத்திற்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது? ஆன்சர் மொழிபெயர்ப்பு பணிக்கும் ஒரு கிராமத்து நதி
கவிதை நூலுக்கும் சேர்த்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இலக்கிய சேவையை பாராட்டி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு 2 முறை சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், கரவேல் என்ற சொல்லின் சரியான பொருள் என்ன? ஆன்சர் வந்து மறைக்காதீர். ஒரு விஷயத்தை மறைத்து வைக்க வேண்டாம் என்ற பொருளில் கரவேல் என்ற சொல் வந்து பயன்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விளம்பேல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து செல்லாதீர். செல்ல வேண்டாம் அல்லது விலகி இருங்கள் என்ற கருத்தை விளம்பேல் வந்து குறிக்குது. அடுத்தது, ஊக்கம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து முயற்சி. ஒரு செயலை செய்வதற்கான ஆர்வமும் முயற்சியும் ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், இகழேல் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து வெறுக்காதீர். ஒருவரையும் அல்லது ஒன்றையும் தாழ்வாக எண்ண வேண்டாம் என்பதே இகழேல் என்பதன் பொருள். அடுத்த கொஸ்டின், ஓதுவது என்ற சொல்லுக்கு பொருத்தமான பொருள் எது? ஆன்சர் வந்து படிப்பது. நூல்களை கற்றல் அல்லது வாசித்தல் வந்து ஓதுதல் அப்படின்னு பொருள்படுது. அடுத்த கொஸ்டின், அவ்வியம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வந்து பொறாமை. பிறர் வளர்ச்சியை பார்த்து மனதில் தோன்றும் தீய எண்ணம் வந்து பொறாமை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்கலாம். 25வது கொஸ்டின், சிற்பி பாலசுப்ரமணியத்தின் கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழிகள் யாவை? ஆன்சர் வந்து ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, ஹிந்தி. அவரது கவிதைகள் பல இந்திய மற்றும் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதிய கவிதை நூல்களில் ஒன்று எது? ஆன்சர் வந்து ஒளிப்பறவை. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல் போன்றவை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் படைப்புகளாக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். கவிதை மட்டுமின்றி உரைநடை படைப்புகளையும் சிற்பி பாலசுப்ரமணியம் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், சாகித்ய அகாதமியின் செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம். இலக்கிய பணிக்காக சிற்பி பாலசுப்ரமணியம் சாகித்ய அகாதமியுடன் தொடர்புடைய பொறுப்புகளிலும் பணியாற்றியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியின் நடை அழகியல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தி.சு. நடராசன். தமிழ் மொழியின் நடை மற்றும் அழகியல் குறித்து ஆய்வு செய்து எழுதிய நூல் தான் இது. அடுத்ததா 30வது கொஸ்டின் பார்க்கலாம். இலக்கியம் மற்றும் மொழியின் அமைப்பை ஒருங்கிணைத்து விளக்கும் பழமையான இலக்கண நூல் எது? ஆன்சர் வந்து தொல்காப்பியம். தமிழ் மொழியின் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றுடன் இலக்கிய கூறுகளையும் விளக்கும் சிறப்பு பெற்ற நூல் எது? ஆன்சர் தொல்காப்பியம். அடுத்தது, கிடை என்ற குறுநாவலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் வந்து கி. ராஜநாராயணன். கிராமிய வாழ்க்கை மற்றும் மக்களின் பண்பாட்டை தனது படைப்புகளில் வெளிப்படுத்தியவர் யாரு? ஆன்சர் வந்து கி. ராஜநாராயணன். அடுத்த கொஸ்டின், ஆடுகளின் தன்மைகளை பல்வேறு பெயர்களால் குறிப்பிடும் வழக்கை பதிவு செய்தவர் யார்? ஆன்சர் ஆன்சர் வந்து கி. ராஜநாராயணன். நாட்டுப்புற வாழ்க்கை மற்றும் கிராமிய சொற்களை தனது படைப்புகளில் சிறப்பாக பதிவு செய்தவர் யாரு? ஆன்சர் வந்து கி. ராஜநாராயணன். அடுத்த கொஸ்டின், தமிழில் திறனாய்வு கலையை வளர்த்தவர்களில் முக்கியமானவர் யாரு? ஆன்சர் வந்து தி.சு. நடராசன். தமிழ் இலக்கிய திறனாய்வு துறையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களில் தி.சு. நடராசனும் ஒருவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆடுகளின் வகைகள் மற்றும் அடையாளங்களை பல பெயர்களால் குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் வந்து கி. ராஜநாராயணன். நாட்டுப்புற மக்களின் வாழ்க்கை முறைகளையும் கிராமிய சொற்களையும் தனது படைப்புகளில் பதிவு செய்தவர் கி. ராஜநாராயணன். அடுத்த கொஸ்டின், தமிழில் திறனாய்வு முறையை வளர்த்தவர்களில் முக்கியமானவர் யார்? ஆன்சர் தி.சு. நடராசன். தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்யும் திறனாய்வு கலை வளர்ச்சிக்கு தி.சு. நடராசன் வந்து முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் தி.சு. நடராசன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், வார்சா பல்கலைக்கழகம் மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் ஆகிய இடங்களில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தி.சு. நடராசன் எழுதிய நூல்களில் ஒன்று எது? ஆன்சர் வந்து திறனாய்வு கலை, கவிதை எனும் மொழி, திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் போன்ற நூல்களை எழுதியுள்ளார். அடுத்த கொஸ்டின், அணி இலக்கணத்தை மட்டும் விளக்கும் இலக்கண நூல்கள் யாவை? ஆன்சர் வந்து தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம், குவலை ஆனந்தம். ஓகே. அடுத்தது, அணிகளின் தன்மைகளை மட்டும் எடுத்துரைக்கும் இலக்கண நூல்கள் வந்து அணி இலக்கண நூல்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அணி இலக்கணத்துடன் பிற இலக்கண கூறுகளையும் விளக்கும் நூல்கள் யாவை? ஆன்சர் வந்து தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம். அணி மட்டுமின்றி எழுத்து, சொல், பொருள் போன்ற இலக்கண பகுதிகளையும் எடுத்துரைக்கும் நூல்கள் தான் இவையெல்லாம்.
அடுத்தது அணி இலக்கணத்தை விளக்கும் சிறந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுவது எது? ஆன்சர் வந்து தண்டியலங்காரம். தமிழில் அணிகளின் வகைகளையும் அவற்றின் தன்மைகளையும் விளக்கும் முக்கிய நூல்களில் ஒன்று எது? தண்டியலங்காரம். காவிய தர்சம் என்ற வடமொழி நூலை அடிப்படையாக கொண்டு உருவான தமிழ் நூல் எது? ஆன்சர் வந்து தண்டியலங்காரம். வடமொழி அணியிலக்கண நூலான காவிய தர்சத்தின் கருத்துக்களை தழுவி தண்டியலங்காரம் வந்து இயற்றப்பட்டிருக்குது. அடுத்தது தண்டியலங்காரத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து தண்டி. அணி இலக்கணத்தை விளக்கும் தண்டியலங்கார நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார். அடுத்தது தண்டியின் காலம் எது? ஆன்சர் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. தண்டி வாழ்ந்த காலம் பொதுவாக 12ஆம் நூற்றாண்டு என குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல் என 3 பிரிவுகளை கொண்ட நூல் எது? ஆன்சர் வந்து தண்டியலங்காரம். தண்டியலங்காரம் அணிகளை 3 முக்கிய பிரிவுகளாக வகுத்து விளக்குகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அணி இலக்கணம் தொடர்பான எந்த நூலில் ஓங்கலிடை வந்து என்ற பாடல் பகுதி காணப்படுகிறது? ஆன்சர் வந்து தண்டியலங்காரம். அணிகளின் இலக்கணத்தை விளக்கும் முக்கிய தமிழ் நூலான தண்டியலங்காரத்தில் இப்பாடல் வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாரதியார் தமிழ் மொழியை எதற்கு ஒப்பிட்டு அதன் சிறப்பை கூறுகிறார்? ஆன்சர் வந்து ஒளி. தமிழின் பெருமையையும் உயர்வையும் வெளிப்படுத்த பாரதியார் வந்து தமிழ் மொழியை ஒளியுடன் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழி வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். மக்கள் தமிழை கற்று வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை பாரதியார் தனது படைப்புகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், பாரதியார் தனது கருத்துக்களை கடிதம் மூலம் பகிர்ந்த நெருங்கிய நண்பர் யார்? ஆன்சர் வந்து பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் எழுதிய கடிதங்களில் பரளி சு. நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதங்கள் வந்து முக்கியமானவையாக இருக்குது. அடுத்த கொஸ்டின், பாரதியாரின் கடிதங்கள் தொடர்புடைய நபர் யார்? ஆன்சர் வந்து பரளி சு. நெல்லையப்பர். தமிழ் வளர்ச்சி மற்றும் சமூக கருத்துக்கள் தொடர்பாக பாரதியார் வந்து நெல்லையப்பரிடம் கடிதங்கள் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ் கல்வி எல்லா இடங்களிலும் வளர வேண்டும் என்ற எண்ணத்தை கூறியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தமிழ் மக்களின் கல்வி வளர்ச்சிக்காக பள்ளிகள் அதிகரிக்க வேண்டும் என்று பாரதியார் வந்து விரும்பியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? படிக்காத கொஸ்டின் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எனக்கு கூட கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவோட டைட்டில் பக்கத்தில் ஒரு 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு கொண்டு சேர்க்கப்படும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.